குழந்தைகள் பெற்றோரை சார்ந்து வாழக்கூடியவர்கள். ஆமாவா இல்லையா? பெற்றோரை சார்ந்து வாழக்கூடியவர்கள். குழந்தைகள் எவ்வாறு பெற்றோரை சார்ந்து வாழ்கிறார்களோ, கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள். எல்லா நிலைகளிலும் குழந்தைகள் பெற்றோரை சார்ந்து வாழ்வதை போல நாம் அனைவரும் கடவுளை சார்ந்து வாழ வேண்டும். அவர்களுடைய மனது மாசற்ற நிலையில் இருக்கிறது. இன்றைக்கு நம்மிடமுடைய மனது அப்படி இருக்கிறதா என்பதை ஒரு கணம் நீங்கள் நானும் பரிசோதித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். குழந்தைகளிடத்திலே ஒளிவு மறைவு இல்லை, வெளிப்படத்தன்மை அப்படியே உண்மையாகவே இருக்கிறது. அந்த மனநிலை நம்மிடத்துல இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 குழந்தைங்க இன்னைக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அவங்களுக்குள்ள சண்டை போட்டதுன்னு சொன்னா கொஞ்ச நேரத்துல அந்த பிள்ளைங்க என்ன செஞ்சுக்கிடும்? ஒன்று சேர்ந்துக்கிடும். அந்த பிள்ளைகளிடத்துல பகைமை உணர்வு இருக்காது, வெறுப்புணர்வு இருக்காது, பழி வாங்கக்கூடிய எண்ணம் இருக்காது. அவர்கள் பகைமை அனைத்தையும் விட்டு பழி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அனைத்தையும் கலைந்து விட்டு ஒற்றுமையோடு அவர்கள் உறவாடக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மனநிலை இன்றைக்கு ஆண்டவர் இயேசுனுடைய அடிச்சுவட்டில் அடையாளம் காண விரும்புகிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவளுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாளிலே நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் இன்னைக்கு ஒருவரை பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அவர்களிடத்திலே உண்மையாகவே என்ன செய்வார்கள்? பழகுவார்கள், சேர்ந்து கொள்வார்கள். ஆனால் இன்னைக்கு நடைமுறை உலகில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படி அல்ல. தேவைக்கென்று பழகக்கூடிய ஒரு மனநிலை, தன்னுடைய தேவைகள் பூர்த்தியாக வேண்டும் என்பதற்காய் ஒரு சிலவற்றை சார்ந்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அவை அனைத்தையும் களைந்து விட வேண்டும். எப்பொழுதுமே குழந்தைகள் என்ன செய்வார்கள்? மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் அழைக்கின்றார். நம்மிடம் இருக்கக்கூடிய வன்மம், கர்வம், ஆணவம், பழிவாங்கக்கூடிய எண்ணம், சுயநலம் அனைத்தையும் நாம் அனைவரும் தகர்த்தெறிந்து விட்டு குழந்தைகளுடைய மனநிலை நம்முடைய மனநிலையாக மாறி நாமும் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற மனநிலையிலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம்.